ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையடையட்டும். அருமையான இந்த நாளில் ஓய்வு நாளும் மாலை வேலைக்காக ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரங்களை நன்றிகளை நம்ம ஏறெடுப்போம். இந்த 6 மாதங்களும் நம்மை சுகத்தோடும் பலத்தோடும் காத்து ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு கோடி ஸ்தோத்திரங்களை நன்றிகளை ஏறெடுப்போம். இன்றைக்கு நமக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், மத்தேயு 8 வசனங்கள் 23 வாசிக்கிறேம்மா. அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்பட்டத்தக்கதாய் கடலில் பெரும் காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. இதில் அவர் என்ன சொல்றாருன்னா, அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள்? அல்லேலூயா. ஆமென். இப்போ அவர் ஏசப்பா கூடயே தான் இருக்கார், படகுலேயே தான் இருக்கார். காற்று வந்த உடனே, பெரியது வந்தோடனே உங்களுக்கு ரொம்ப பயம் வந்த உடனே அவரை போய் எழுப்புவார். இதான் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லணும்னா, சங்கீதம் 65:7 நம்மோடு இருக்கிற தேவன் யாருன்னு முதல்ல நமக்கு தெரியணும். ஹல்லேலூயா. இயேசு தான் படகுல இருந்தார். ஆனால் இயேசு யாருன்னு அந்த சீஷர்களுக்கு சரியாக அவருக்கு அன்பை, அவருக்கு வல்லமையை அறியலை அவங்க. ஹல்லேலூயா. அதனால அவங்க என்ன செய்திருக்காங்க, காற்றையும் கடலையும் கண்டோன்னே பயந்துட்டாங்க. அதே மாதிரி தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்குள்ளும் இருக்கிற இயேசு யாருன்னு நம்ம அறியாட்டுனா நமக்கும் இதே பயத்திகள் வரும்போது நாமும் பரிதவிக்கக்கூடியவர்களாக அற்ப விசுவாசிகளே என்று நம்ம அழைக்க வந்துடும். ஹல்லேலூயா. அதனால எப்போவுமே நமக்கு ஒரு தைரியம் வேணும்னா, நம்ம அற்ப விசுவாசிகள் இல்லை, இயேசுவை 100க்கு 100 வல்லமையாக நம்ம விசுவாசிக்கிற உயிருள்ள சாட்சியராக இந்த உலகத்தில் வாழ வைக்க வேண்டும் என்பது பிதாவுடைய சித்தம். நம்முடைய இருக்கிற தேவன் யாருன்னு பாருங்கம்மா. சங்கீதம் 65:7 சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளிகளையும் அமர்த்துகிறது. ஹல்லேலூயா. இவ்வளவு வல்லமுள்ள தேவன் தான் அந்த படகுல இருக்காரு. ஆமே. காற்று புயல் எது வீசினாலும், சமுத்திரம் எந்த மும்முரமாக அது இருந்தாலும், அலைகள் எவ்வளோ கொடியதாக இருந்தாலும், அதை நீ அமர்ந்தது, இனி இம்மட்டு வா, இனி நீ கடந்து வராத. அப்போ அவருடைய வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை உள்ள, மகத்துவம் உள்ள ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. அந்த தேவன் தான் நமக்குள்ளும் இருக்கிறார். ஆமே. அடுத்தது சங்கீதம் 89:9 அவர் தேவரே சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர், அதன் அலைகள் எழும்பும்போது அவைகளை அடங்க பண்ணுகிறார். சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர். பாருங்க, எவ்வளோ ஒரு அதிசயமான தெய்வம். ஹல்லேலூயா. சகலத்தையும் எதுனாலும் அவர் ஒரு சமுத்திரம் சரிதான், மனுஷர்களையும் அப்படிதான், மரம் செடி கொடிகளையும் அப்படிதான், எல்லாத்தையும் ஆளுகிற ஒரு உன்னதமான தெய்வம். அவர் எல்லாரையும் அவர் சொல்ல கட்டளையிட அமைதலாகி ஆசீர்வாதமாய் நடத்த வல்லமை உள்ள தெய்வம். சங்கீதம் 107:29 கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கும் நமக்குள்ளேயும் அவிசுவாசம் வருவதற்கு காரணம் என்னன்னா, ஒரு கொந்தளிப்பு, ஒரு பயம். ஐயோ, இதுக்கு வழி உண்டா, இதில் நான் தப்ப முடியுமா, இதால் எனக்கு என்ன செய்ய முடியும் அப்படி சொல்லி அந்த பயத்தை உண்டாக்குற பயத்தின் ஆவி நம்மை பரிசுத்தத்திலிருந்து அசுத்தத்துக்கு நேராக இழுத்து இந்த ஏசாப்புடைய சமுத்திரங்கள் வெளியே கொண்டு வந்துடுது. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம உன்னை மாத்திரம் நினைக்கணும், அருமையாக பாடணும், சோர்ந்து போகாதே. நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. வாழ்க்கையில் பயங்கரமாக விசுவாசிக்க கூடாத காரியங்கள் நிறைய நடந்தாலும் அந்த காரியங்களெல்லாம் நன்மையாக தான் செய்து முடிப்பவர் நமது ஆண்டவர். அதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம அவிசுவாசிகளாக இருக்காம விசுவாசிகளாய் நான் சோர்ந்து போக மாட்டேன் என்று ஆணித்தரம் நன்மைக்கும் பாதை கிறிஸ்துவுக்குள்ள ஆணித்தரமான மாய்மாலமற்ற ஒரு வார்த்தை நமக்குள்ளே வரணும்.
உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஏசப்பாவை அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம புத்திர சுவீகாரத்தை பெற்றுக்கொள்ளணும். யாக்கோபு 2:19 தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லது தான், பிசாசுகளும் விசுவாசத்தில் நடுங்குகிறது. ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யுது? பிசாசும் விசுவாசிக்குது. ஆமென். அப்போ இன்னைக்கு நீ கர்த்தருடையவள், நான் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லி நான் விசுவாசியாக இருக்கிறேன் என்று நீ அறிக்கப்படலாம். அதே மாதிரி பிசாசும் அதை விசுவாசிக்குது. தேவனோட உண்டென்று பிசாசும் விசுவாசிக்குது. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு கல்வாரி சிலுவையில் தொங்கி 3 நாள் அடக்கம் பண்ணப்பட்டு மரித்தவருக்கு உயிர் தெளித தேவன் என்று பிசாசும் விசுவாசிக்குது. அப்போ பிசாசும் விசுவாசிக்கு நம்மளும் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. வேதம் கர்த்தருடைய வார்த்தை என்று பிசாசும் விசுவாசிக்கு நம்மளும் விசுவாசிக்கிறோம். அப்போ நம்முடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கணும்? ஹல்லேலூயா. இப்போ நம்ம விசுவாசிக்கிறது இந்த பிராய்லர் எக்கு மாதிரி. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் விசுவாசம். ஏன்னா பிசாசும் எல்லாமே விசுவாசித்தது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, பிசாசு விசுவாசிக்காத ஒரு காரியத்தை நமக்குள்ள இருந்து நம்ம இயேசுவை விசுவாசிக்கும்படி நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளும் பிசாசம் ஒன்றும் இல்லையே. அவன் அருவருப்பானவன், அவனுக்கு கந்தகம் அக்னியும் கடலும் அவனுக்கு போட்டிருக்கு. நம்ம பரிசுத்தமான தேவனுடைய பரிசுத்த பிள்ளைகள். அப்போ அசுத்தத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னது போல, இந்த அசுத்தமான ஆவி நமக்குள்ள வந்து பிசாசு விசுவாசிக்கிற மாதிரி நம்மளும் விசுவாசித்து நம்முடைய கிரியை செத்ததாக இருந்தால் நம்ம தான் அவிசுவாசிகள். ஹல்லேலூயா. இந்த சீஷர் எல்லாம் விசுவாசித்தோம், தேவனோடு தான் இருந்தாங்க. ஆனால் அவர்களுக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் உள்ளுக்கு இல்லை. ஹல்லேலூயா. வெளியே தான் இருந்ததுனால அவர் என்ன சொன்னார்? அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நம்மகிட்ட இருக்கிற தேவன், அவங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படலை. நம்மகிட்ட இருக்கிற பிதாவாகிய தேவனுடைய குமாரன், இவரும் தேவ குமாரன் என்று அவங்க தெரியாததுனால அவங்களுக்கு அந்த படகுல இருந்த இயேசுக்கு மேலே நம்பிக்கையும் வரல, விசுவாசம் வரல. அதில் அவங்க குறைவுள்ளவர்களாக காணப்பட்டதுனால அவிசுவாசம் உடையவர்களாக அவர் மாறிவிட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் நமக்குள்ள பிதாவின் ஆவி, நம்ம சொல்ல அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய விசுவாசம் நமக்குள்ள இருக்குமானா, அந்த தேவன் மேலே நம்ம வைக்கிற ஒவ்வொரு விசுவாசமும் அவரை வெளிப்படுத்தக்கூடிய விசுவாசமாக இருக்கும். ரோமர் 8:9 பார்க்கும்போது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் ஆவிக்குரியவர்கள் நம்ம. ஹல்லேலூயா. ஸோ ஆவிக்குரிய, நம்ம எப்போவுமே ஆவியானவரை பற்றி பார்த்தா சொல்லிகிட்டே இருக்கான். நம்ம ஆவிக்குரியவர்களுக்கு ஆவிக்குரிய சிந்தை தான் வருமே தவிர, அந்த பயமும் அவிசுவாசமும் நம்பிக்கையின்மையும் நம்ம விட்டு தானாய் போய்விடும். அதுதான் எப்போ பார்த்தாலுமே ஆண்டவர் சொல்லிடுறாரு என்னன்னா, கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ளே வந்துட்டுன்னு சொன்னால், எனக்குள்ளே இருக்கிற ஆவி அப்பா பிதாவேன்னு கூப்பிடும் பொழுது அப்பாவுக்கு பிள்ளைகளாக நம்ம மாற்றப்பட்டு நம்முடைய அவிசுவாசம் விசுவாசமாக மாறிவிடும். அவிசுவாசம் சொல்லுக்கு அது இடம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் எப்போ பார்த்தாலும் அந்த ஆவியாக நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னு சொன்னால், எப்போ பார்த்தாலுமே நம்முடைய ஆவி உற்சாகம் உள்ளதாக, நம்முடைய ஆவி தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு ஆவியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அற்ப விசுவாசிகளுக்கு என்னென்னா, கொண்டு வராததை குறித்து நீங்கள் அப்போ நீங்கள் பயப்படக்கூடாது. அவிசுவாசம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? நமக்குள்ள அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய பரிசுத்தாவி இருக்கணும். அப்போ அந்த பரிசுத்த ஆவின்னு சொல்லும்போது நம்ம இருதயத்தில் உள்ள உள்ளான மனுஷனும் முழுமையாக கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு விடும். கம்ப்ளீட்டாக டெலீட் ஆயிடும். ஹல்லேலூயா. நம்ம உணர்வுகள், சிந்தைகள், சிந்தை மண்டலங்கள் எல்லாமே உள்ளான மனுஷன் பலப்பட்டு விடுவான். ஹல்லேலூயா. நமக்கு மென்டல் ஃபெய்த் இல்லை, ஹார்ட்லேருந்து வரக்கூடிய ஃபெய்த்து செயல்பட்டு விடும்.
ஹல்லேலூயா. அப்போ அப்பா என்று கூப்பிட அந்த உணர்வு இல்லாட்டா நமக்கு எப்போ பார்த்தாலுமே நமக்கு மென்டல் ஞானம் தான் ஓடிட்டுருக்கோம், ஆவிக்குரிய இல்லை உலகத்துக்குரிய இது. அப்போ உலகத்துக்குரியது நம்ம விட்டு தானாக எடுத்துப்படி இப்போ கேட்குற ஒவ்வொருவரும் அறிய வேண்டிய என்னென்னா இவைகளெல்லாம் தானாக நம்ம விட்டு போய்விடும். அதுதான் உண்மை. அப்போ நீங்கள் அதுக்கு ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் அதை சொல்ல ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுதோ ரொம்ப நேரம் ஒன்றுமே எனக்கு கிடையாது. நான் எதுவுமே ஃபோர்ஸ் கொடுக்கதே கிடையாது. ஆனால் எனக்குள்ளே இருக்கிற தெய்வம் என்ன நடத்துறதுனால நான் அமர்ந்திருந்து சமாதானமாக கலங்கற்ற ஒரு இன்னசென்டாட்டு நான் என்ன செஞ்சிருவேன்னா இயேசுவை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. ஒரு ஸ்ட்ரெஸ் வராது, ஒரு டென்ஷன் வராது. எதை குறித்து நமக்கு ஒன்றுமே இல்லை. நடத்துகிறவராலே நாம் நடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. யோவான் 15ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்து பார்த்தா திராட்சை கொடியை பற்றி நம்ம பார்க்குறோம். அந்த கொடியானது அந்த செடியில் நிலைத்திருந்தால் தான் அது கனி கொடுக்கும். ஹல்லேலூயா. அப்போ நம்மளும் என்ன செய்யலாம்? யோவான் 15 எடுங்கம்மா. 15 நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் தானாய் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு அழகான ஒரு உவமை சொல்கிறாருன்னா, அவர் மரம் யார்? இயேசு கிறிஸ்து. அந்த மரத்தை நம்ம விதை போடுறோம், அந்த மரம் செடி வளருது. செடி வளரும்போது நம்ம இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சை ஏற்றுக்கொண்டுட்டோம். வளர்ந்த செடி வளர்ந்த மாதிரியே இல்லை, அது கொஞ்சம் வளர்ந்து வரும்போது அது என்ன செய்யணும்? கிளைகளை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. கிளைகள் வந்துடும். கிளை வந்தோடனே மரத்தில் கிளை வந்துட்டு கொஞ்ச நாள் கழிக்கும் போது அது பூ பூத்துரும், அது கனி தந்துடும். எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் ஆயிரும். ஐயோம்மா நல்ல மரம், நல்ல கனி, நல்ல டேஸ்ட்டு, எவ்வளோ கிளைகள் இருக்குன்னு சொல்லி நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நம்ம கிறிஸ்துவுக்குள் வந்துட்டோம்னு சொன்னால் அவிஸ்வாசம் சொல்ல ஆவி நம்ம விட்டு கம்ப்ளீட்டாக போய்விடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதை உங்கள் ப்ராக்டிக்கலை நீங்கள் கொண்டு வர கேட்குற மாதிரி இருக்கிறது அர்த்தமே கிடையாது. வளரணும். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளும் அவருடைய சிந்தனைக்குள்ளும் அவர் போதிக்கப்பட்டபடியே நாம் வளர்ந்துருக்கிறோமா? உங்களுக்கு இயற்கையாகவே நீங்கள் அமர்ந்திருந்து இன்னசென்டாக இருந்து அவருடைய வல்லமை உங்களுக்குள்ளே விளங்குவதை உங்களால் பார்க்க முடியுதா? அல்லது ஐயோ கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டு அவர்கிட்ட அந்த வல்லமையை வாங்கி நீங்கள் செயல்படுகிறீர்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேஷானரதலிகா நீ கனகா ஏ சீசரதலிகோனேகா. அதே மாதிரி இந்த சீஷர்களெல்லாம் இருக்கும்போது அவர் திராட்சை அப்பம் இது அப்பம் குறை வந்துடும். மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த அப்பங்களெல்லாம் சீஷர் கொண்டு வராதது குறித்து உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் நீங்கள் உணரவில்லையா? அப்பம் இல்லையே, 5000 பேர் வந்துட்டாங்களே, இவங்களுக்கு அப்பம் கொடுக்கணுமே, நாங்கள் என்ன செய்வோம்னு சொல்லி சீஷர்கள் பயப்படுறாங்க. ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க? அப்பம் கொடுக்கறதுக்கு நான் உங்கள் கூட தானே இருக்கேன். 5000 பேருக்கு நம்ம போஷிது மீட்டை எடுத்த நீ நினைவு இல்லையா? உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை நீங்கள் கொண்டு வாங்கன்னு சொல்லி 5 அப்பங்களையும் அதை கொண்டு வந்த உடனே அவர் அதை பகிர்ந்து கொடுத்து 5000 பேருக்கு போஷித்தார். எல்லாரும் இருக்க சொல்லிட்டாரு. ஆக்டிவ் கிரியையில் இறங்கிட்டாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லா விதத்திலையும் குறை உள்ளவர்கள், நிறைய காரியத்தில் நம்ம தேவை உள்ளவர்களாக இருக்கோம். இந்த தேவை எப்படி சந்திக்கப்படும்? இந்த தேவையை சந்திக்கிறதுக்கு நான் என்ன செய்வேன்னு எப்போ நினைப்பீங்கன்னா, உங்களுக்குள்ளே இயேசு இல்லாவிட்டால் நீங்கள் நினைப்பீர்கள். ஆமேன் ஆமேன். அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவங்க தான் அவங்க நினைக்காம இருக்காங்க. ஆமேன். நமக்கு we are traveling towards heaven. நித்திய ராஜ்யத்துக்கு தான் நம்ம ஓடுறோம். அதனால உலகத்துக்கு ஏற்ற சுவிசேஷம் நமக்கு இங்கே அவர் கொடுக்கப்படவில்லை.
கண்டிப்பான ஸ்ட்ரிக்டான இதுதான் வழி, இந்த வழியில் நீங்கள் நடந்தீங்கன்னா தான் நீங்கள் நித்திய ராஜ்யத்துக்கு போக முடியும். அப்போ உங்களுக்குள்ள என்ன காரியம் குறைபட்டாலும் குறைவுள்ளதை நிறைவாக்குற தெய்வம் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் பரிசுத்த ஆவியானவராக. ஹல்லேலூயா. அப்போ முடியாத காரியத்தை அவரால் செய்ய முடியும். அதை நாம் உணர்வதற்கு வேத புஸ்தகத்தில் அந்த அதிகாரத்தை அவர் தந்து, மகளே இந்த இத்தனை பேர் வந்திருக்காங்க, இவங்களுக்கு போஷிக்கிறதுக்கு 5 2 மீன் ஒரு சிறுவன் கையில் தான் இருந்து அதை நான் எடுத்து மேலே வானத்துக்கு நேராக நீட்டி ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை மகிமைப்படுத்தி அதை பிட்டு எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுங்கன்னு சொல்லும்போது 12 கூட மீதியாக எடுக்க தேவன் கிருபை செய்த அதே தேவன் தான் இன்றைக்கு உலகத்தில் உள்ள அத்தனை ஜனங்களுடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூலோகத்தை நீதியோடு ஜனங்களை நிதானத்தோட நியாய தீர்ப்பான் நம்ம சங்கீதத்தில் வாசித்தோம். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரும் இன்னைக்கு உங்கள் உணர்வு சரியில்லைன்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு யார் என்று தெரியாமல் உங்கள் குறைவுகளை பற்றி நீங்கள் முறுமுறுத்து கொண்டு இருந்தீர்களா, இயேசுவை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கும்போது அவருடைய நியாய தீர்ப்பு வரும்போது, அவர் பூலத்தை நீதியோட நிதானத்தோட நியாயம் தீர்க்கும்போது நீங்கள் எங்கே நிற்பீங்க, நான் எங்கே நிற்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராய்ந்து அறிய முடியாத இந்த கிரியைகளை நடப்பிக்கிறவர் நம்முடைய தேவன். ஆனால் அவரை சொந்த ரட்சராக உண்மையாட்டே ஆபிரகாம் விசுவாசித்தார். 75 வயசுல எல்லாம் நின்று போச்சுது, மனைவிக்கும் ஒன்றும் கிடையாது, நீ ஒரு குமாரனை பெறுவாங்க, அவர் அப்படியே விசுவாசித்தார். 100 வயசுல தான் அவர் பிள்ளை பெறும், 99 அது வரைக்கும் அவர் அந்த வார்த்தையை விசுவாசித்தார். இன்றைக்கு உங்களுக்கு வார்த்தைகள் அனுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது, கேள்வி நிறைய நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், தெய்வீக ஞானத்தை பெற்றுக்கொண்டிருக்கோம். அந்த ஞானம் மூளையிலுள்ள ஞானம் மட்டும்தான் இருக்குதே தவிர, உலக பிரகாரம் ஞானமாக இருக்குதே தவிர, உங்கள் இருதயத்துக்கொண்டு புறப்படுகிற இருதயத்தின் ஞானமாக அவைகள் இல்லை. ஆமே, ஒத்துக்கொள்ள வேண்டியதான். ஒத்துக்கொண்டு ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு மைண்டில் உள்ள ஞானம் எனக்கு வேண்டாம், மைண்ட் உடனே இதை செய்திடலாமே, அதை செய்திடலாமே, அப்படி செய்திடலாமே, இதை வாங்கி அதை செய்தலாம், அதை சொல்லி மைண்டு ஞானம். ஆனால் இருதய ஞானம் இருதயத்துக்குள்ள வாசம் பண்ண சொல்லாரு. மக்களை, நீ சும்மா இரு, காற்றையும் கடலையும் அமர்த்தின தேவன் நான் இருக்கிறேன். உனக்கு இந்த புயல் காற்று சீறி வீசினாலும் பாய்மரம் கிழிந்தாலும் நீ அசைக்கப்படுவதில்லை, ஏன்னா நீ எனக்கு கையில் இருக்கிறா, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை தூக்கி சுமந்து கொண்டு இருக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் சொன்னது விசுவாசித்தாரு, தேவ சத்தத்தை கேட்டாரு, அழைப்பை உணர்ந்தாரு, முழுமையாக தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்தாரு. அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றினார். இன்றைக்கு உங்களுக்கும் அவிசுவாசிகளாக ஈடாதீங்க, ஏன்னா நான் உங்களோட இருக்கிறேன். இத்தனை மகத்துவங்களை செய்யக்கூடிய அன்பின் தகப்பன் உங்களோடு இருக்கிறார். நாமும் நம் முழு நம்பிக்கையை தேவன் மேலே வைத்துவிட்டு முழுமையான நம் வாழ்க்கையை பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும்போது நாம் தேவனை விசுவாசிக்கிறவர்களாக ஆசீர்வதிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. முழு நம்பிக்கையை யாருக்கு மேலே வைங்க? தேவன் மேலே. அடுத்தது என்ன செய்யுங்க? உங்கள் முழு வாழ்க்கையை பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது அவர், வா மகளே, உனக்கான எல்லாவற்றையும் நான் செய்வேன் சொல்லி முடியாத நேரத்திலும் வேலைகளிலும் கஷ்டங்களிலும் தோல்விகளிலும் ஏமாற்றங்களிலும் எல்லா பக்கங்களிலும் அடைக்கப்படும் போதும் இயேசு என்னும் நம் இரட்சகர் நம் படகில் நம் வாழ்க்கையில் இருப்பதால் இவைகளை மேற்கொள்வது லேசான காரியம். ஆமென். லேசான காரியம் சொல்லும்போது நம்ம we will become very light in our heart, our soul, mind. we won't have any wavering mind. என்ன செய்வோம், எப்படி எப்போ பார்த்தாலுமே ஆல்வேஸ் be calm, இன்னசென்டாக சந்தோஷமாக இருந்துட்டு இருப்போம். ஹல்லேலூயா. இதுதான் விசுவாசிக்க அடையாளம். ஹல்லேலூயா. எது நடந்தாலும் நடக்கட்டும், ஹல்லேலூயா, நன்மைக்காகத்தான் நடக்கும். எப்போ நீ விசுவாசித்தார். ஹல்லேலூயா. நீ பதறினா சாத்தானு தெரிஞ்சிடும், இவ பயந்துட்டா, இவ்வளோ கொஞ்சம் கூட நம்ம விரட்டலான்னு சொல்லி அவன் நிறைய கஷ்டமான வலைகளை பின்னி விடுவான். ஹல்லேலூயா. நம்ம அதுலேருந்து மீட்க முடியாத அளவுக்கு நிறைய வலைகளை பின்னிட்டான்னு சொன்னால் அந்த பின்னலை தாண்டி நம்ம வர முடியாத அளவுக்கு போயிடன்னு அவன் சொன்னாலும் ஏசனும் நாமத்தில் இந்த பின்னல்களெல்லாம் அவிழ்க்கப்படுவது லேசான காரியம்.
ஹல்லேலூயா. ஏன்னா பின்னும்போது நம்ம பாவிகளாக இருந்துட்டோம், நமக்கு உணர்வு இல்லாமல் இருந்துட்டு, நம்ம கர்த்தர் நமக்காக யாவத்தையும் நன்மை செய்து முடிப்பார்னு நம்ம அறியாததுனால நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டோம். அதை பிசாசு என்ன செய்துட்டா, அப்பர் ஹேண்ட் எடுத்து அவன் நம்மளுக்கு மண்டலத்தை, நமக்கு ஹார்ட்டை, நம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அழிக்கிறதுக்கு பார்ப்பான். ஆனால் நமக்கு உயிரோட பாவியை ரட்சிகதான் கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். நீ எந்த பாவியாக இருந்து, எந்த சூழ்நிலையில் அவிசுவாசியாக இருந்து நீ இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறாயோ, கர்த்தர் சொல்கிறார், மகனே மகளே, நீ எந்த நிலையில் இருந்தாலும் அப்படியே நீ என்னிடத்துல வா, உன் இருதயத்தை எனக்கு தா. இருதயத்தில் பரிசுத்தோட ஆவி நான் வீற்றிருக்கும்போது நீ அவிசுவாசி இல்லை, நீ விசுவாசியாக மாறப்பட்டு விடுவாய். ஹல்லேலூயா. அப்போ நம்ம பெரிய விசுவாசம், இயேசு நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறவராக மாறிவிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நம்புங்க, விசுவாசிங்க. கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து நீ கடலில் போய் விழுந்துச்சுன்னா அது விழுந்துருமே. ஹல்லேலூயா. கடுகளவு போதும். ஹல்லேலூயா. அந்த சந்திரரோயை அங்கே கொண்டு வருவாங்க. கொண்டு வந்தால் அவனை கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயில அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான்னு சொல்லி சீஷத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் சீஷர்களுக்கு அதை முடியலை. ஹல்லேலூயா. துரத்தி பார்க்காங்க, முடியலை. அவங்க உடனே இயேசுக்கிட்ட வந்து உங்கள் சீஷத்தை சொன்னோம், அவங்களால துரத்த முடியலைன்னு சொன்னேன்னு இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது, அவன் சொஸ்தமானான். அப்போ சீஷத்தினாங்க, ஐயோ நாங்கள் செய்து ஏன் முடியலை, அவிசுவாசம். அவர் சொன்னார், நீ விசுவாசத்தோட ஒரு கடுகளை உனக்கு விசுவாசம் தான், நீ போன்னு சொன்னால் அது உன்னை விட்டு போய்விடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் விசுவாசம் கடுகளவு இருந்தால் போதும். எனக்குள்ளே இயேசு இருக்கார். என்னுடைய காரியங்களெல்லாம் மலை போல இருக்கிற காரியெல்லாம் பஞ்சை போல மாறிவிடோன்னு நீங்கள் எப்படி மூளைக்கு வேலை கொடுக்காதீங்க. மூளை பிரெயின் வேண்டாம், ஹார்ட்டில் உள்ள ஸ்பிரிட்டு, இருதய பிரெயினை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இருதயத்தில் இயேசுவை நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே இது எனக்கு முடியாது, ஆனால் உம்மால் முடியும், முடியாததை முடியும்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. என்னை விடுதலையாக்க முடியும், என்னுடைய கட்டுகளை அவுக்க முடியும், என்னுடைய கண்ணிகளை தீர்க்க முடியும், என்னுடைய வியாதியை மாற்ற முடியும், எனக்கு ஆசீர்வாத தடையாக இருக்கிற இந்த சத்துருவை என்னை விட்டு விலக்க முடியும், பிசாசின் கிரிகளை அழிக்க என் தேவனுக்கு வல்லமை உண்டுன்னு முடியும்னு சொல்லிக்கிட்டு, மலையை பார்த்து நீ கடலை போய் விழுன்னு சொல்லிக்கிட்டு உங்கள் பாட்டுக்கு நீங்கள் நடந்துருங்க, எட்டி பார்க்காதீங்க. நான் சொல்லியிருக்கேன், என்னுடைய பெருவரல் சுகர் நிறைய உண்டு, அதனால பெருவரல் எப்போவுமே அழுகி அழுகி விழுந்துடும், அந்த நகமும் கீழே போயிடும். நான் அதை பார்ப்பேன், என்னடா இப்படி இப்படி இருக்கேன்னு. ஒரு நாளைக்கு ஏசாமிகிட்ட சொன்னேன், பாப்பா நான் உங்கள் பிள்ளை பாருங்கள், எனக்கு விரலை பாருங்கள் இப்படி இப்படியே போயிட்டுருக்கு, நான் என்ன செய்யணும்னு. ஏசப்பா என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா, நீ மறந்துருன்னு சொன்னார். ஆமே ஆமே. அவர் மறந்துருந்தாம சொன்னார், என்ன அவர் மறக்க வைத்து விட்டார். ஏன்னா எனக்குள்ள இயேசு இருந்ததுனால நான் மைண்டில் உள்ள ஸ்பிரிட்டை நான் யூஸ் பண்ணால், என்ன சுகர் எனக்கு இவ்வளவு இருக்குது, கால் இப்படி இருக்குது, இவர் என்ன மறந்துருன்னு சொல்லுறாரு. இவருமா நம்ம விரல எடுக்கிறது தான், கால் எடுக்கிறதுக்கு நம்ம யோசிப்போம். எப்போ நம்ம மைண்டில் உள்ள ஸ்பிரிட்டை நம்ம உபயோகப்படுத்தினா, இருதயத்தில் உள்ள ஆவியை நான் யூஸ் பண்ணேன். ஏசப்பா மறந்துருன்னு சொன்னாங்க, என்னை இருதயத்துலேருந்து அதை மறந்துட்டேன். ஹல்லேலூயா. அதிசயம்னா அதிசயம். அதுக்கூட நான் மறந்தே போயிட்டேன். திடீர்னு என் காலை பார்க்கும்போது அழகான பெருவரெல்லாம் இன்னைக்கு இருக்குது. அதுதான் விசுவாசம். உங்கள் செயல கிரியையில நீங்கள் கொண்டு வாங்க. எபேசியர் 2:9 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. அந்த கிருபை உங்களுக்கு இருந்ததுனால, இயேசுவை விசுவாசி நீ ரட்சிக்கப்படுவான்னு சொன்னதுனால, அந்த கிருபை இருந்தால் தான் நீ விசுவாசிக்க முடியும். அந்த கிருபை இருக்குன்னு சொல்லி நீ விசுவாசிக்கிறதுக்கு உனக்கு நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை உனக்கு ஹார்ட்டில் வந்தால் தான் நீ ரட்சிக்கப்படுவாய். தேவன் நாம் ரட்சிப்படைபடிக்கு தன்னை ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு அனுப்பினார். அனுப்பிவிட்டார் என்று நீ விசுவாசிக்கும்போது நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க, கர்த்தர் எத்தனை மகிமை விளங்க பண்ணுறான்னு பாருங்க. தேவனால் கூடாத காரியம் மனுஷனால கூடும். கிறிஸ்துவ ஆவி எனக்குள் வந்து எனக்காக கூப்பிடும்போது நமக்குள்ளே இருக்கிற அவிசுவாசம் நம்ம விட்டு மாறி போய்விடும். ஹல்லேலூயா. எதிர்காலத்தை குறித்து கலங்காதீங்கம்மா.
நான் எப்படி இருப்பேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி, நான் எப்போவுமே நினைப்பேன் எதிர்காலத்தை குறித்து நான் ரொம்ப ஹையாக தான் நினச்சிட்டு இருப்பேன். ஹல்லேலூயா. அந்த காலத்திலேயே அப்படி தான் நான் நினைப்பேன். நான் சரி, நான் ஆண்டவருக்கு பிள்ளை, நான் பூமியில் உயர்ந்து தான் இருப்பேன். ஆமென், ஆமென், ஆமென். அதான் விசுவாசம். எத்தனை காரியங்கள் தலை குத்துற முடியாதது, எத்தனை 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 நமக்கு தான் நிறைய 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 ப்ராப்ளம், ஒன்று கூட முடியாத காரியம். ஆனால் எல்லாமே தேவனுடைய கிருபையினால, ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால, எனக்குள் அவருடைய பரிசுத்தாவில இருந்ததுனால, விசுவாசிக்கக்கூடிய கிருபையை தந்ததுனால, இன்றைக்கு ஆண்டவர் நாமத்தினால விடுதலையோடு இன்னும் முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறேன் என்று விசுவாசித்து நான் முன்னேறுகிறேன். ஹல்லேலூயா. உங்கள் உணர்வு எப்படி இருக்குது? ஹல்லேலூயா. கலாத்தியர் 3:2 விசுவாசம் நம்ம கேள்வினால வரும். ஹல்லேலூயா. கேள்வி. இப்போ நீங்கள் கேட்குறீங்க, சுவிசேஷத்தை கேட்குறீங்க, வார்த்தையை கேட்குறீங்க, உங்கள் உள்ளான விசுவாசம் தேவன் என் அப்பா என்று சாட்சி சொல்ல வேண்டும். பாவத்தை விட்டு திரும்பி பரிசுத்தாவினர் உங்களுக்குள் வந்தால் மறுபடி பிறந்த அனுபவம் நமக்கு வருகிறது. அப்போது ஆண்டவரே, பாவியாக வருகிறேன், பாவத்தை விட்டு திரும்பி இடத்துல வருகிறேன், நீர் மறைத்து உயிரோடு எழுந்த உயிர்த்தெழுந்த தேவன் அந்த ஆவியானவரே எனக்குள்ள வாரும் என்று நீங்கள் கேளுங்கம்மா, கேளுங்கம்மா. ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி ஆவியானவரே நீர் எனக்குள்ள வாங்க. ரோமர் 8:14 நாம் தேவனுடைய பிள்ளை. இப்போ அவர் வந்துட்டாரு, நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஆயிட்டோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறது ஆவியனத்தானே நம்முடைய ஆவியின் கூட சாட்சி கொடுக்கிறார். இப்போ நமக்கு சாட்சி நம்ம கொடுக்கல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நமக்கு சாட்சி யார் கொடுக்கணும்? நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர். நம்ம பார்க்கும்போது இவன் இயேசு கிறிஸ்துக்க சாய, இயேசு கிறிஸ்துக்க வெளிச்சம், இயேசு கிறிஸ்துக்க சித்தத்தை, அவருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறவர், இருள் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற வெளிச்சம் என்று நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியான சாட்சி கொடுக்கணும். ஹல்லேலூயா. முழு நிச்சயம் வேணும். ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கை நமக்குள்ள வரும்போது பிசாசு நம்மளை தொடவே முடியாது, நமக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்குது. ஹல்லேலூயா. நமக்கு அந்த தைரியம் இல்லாததுனால தான் நமக்கு ப்ரொடெக்ஷன் இல்லை. ஹல்லேலூயா. பறவைகளை பாருங்கள், காலையில் எழுமுனா அது எப்போ அழகாக பாட்டு பாடி ஜாலியாக நடக்குது. பிரேக்ஃபாஸ்ட் எங்கே, அது லஞ்ச் எங்கே, டின்னர் எங்கே, அதுக்கு தூங்குகிற இடம். நான் வளர்ந்து பார்ப்பேன், ஐயோ அந்த மலையில் இந்த குருவியெல்லாம் எங்கே தங்கும், கூடு நினையாதா, எப்படி இருக்கும் நான் யோசிப்பேன். அவங்க யோசிக்காங்க, அது ஆனால் சந்தோஷமாக இருக்கும். அப்போ குருவியல் பேசிக்கிட்டா நம்ம இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன், ஏன் இந்த மனுஷங்கள்லாம் ரொம்ப துக்கமுகமாக இருக்காங்கன்னு. ஹல்லேலூயா. நம்ம மனுஷரை பார்த்தா ஐயோ வீடு ஒழுகுது, வீடு இல்லை, மத்தியானத்துக்கு சாப்பாட்டுக்கு இல்லை, பணம் இல்லை, அது நடக்கிறதுக்கு போகணும், வண்டி இல்லை, கார் இல்லை, இல்லை இல்லை இல்லைன்னு அழுதுகிட்டே இருக்காங்க. ஒன்று ஒரு குருவி ஒரு பேர்டு சொல்லிச்சான், அவங்களுக்கு அவங்க உண்டாக்குன தெய்வம் யாருன்னு தெரியலை. ஹல்லேலூயா. அவங்கள உண்டாக்குன சிருஷ்டிகர்த்த யாருன்னு தெரிஞ்சா அவர் நடத்துவார்னு அவங்களுக்கு தெரியணுமே. உண்டாக்குனவர் ஆகாரம் கொடுப்பாரு, ஷெல்டர் கொடுப்பாரு, ட்ரெஸ் எல்லாம் கொடுப்பாரு, ஆசீர்வாதம் வைக்கும்னு தெரியும். அவங்களுக்கு தெரியலை, நமக்கு தெரியுது, நம்ம ஜாலியாக பாடுறோம். இன்றைக்கி உங்களுக்கு தெரியணும்மா, தெரியணும் நீங்கள் யார், யாரால் நீங்கள் உலகத்துக்கு அனுப்பப்பட்டீங்க, எதுக்கு அனுப்பப்பட்டீங்க, அவர் அனுப்பின நோக்கத்தை நீங்கள் செய்யணும். தேவனையை சார்ந்து வாழணும். மரம் கிளையில் எப்படி சார்ந்து வாழ்ந்ததோ அந்த மரத்தில் உள்ள கிளையை வெட்டிச்சோன்னு சொன்னால் அந்த கிளைக்கு உயிர் போயிடும். ஹல்லேலூயா. ஏன்னா அது மரத்தில் உள்ள மரம் எடுக்கிற சத்துலேயும் ஆகாரத்துலேயும் தான் இந்த கிளை பிழைக்குது. கிளையிலேருந்து எதுவுமே இந்த மரத்துக்கு அவசியம் கிடையாது. அதுதான் நம்மளும் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லக்கூடிய அந்த தேவனோடு சார்ந்து இருக்குதுனால அவருக்குள்ளே இருந்து ரிலாக்ஸாக ஜாலியாக அவருக்கு என்ன டேஸ்டாக தேடிடும் மதுரமான ருசியான எல்லா காரியத்தையும் உலகத்துக்கு கொடுக்குறாரு, அதெல்லாம் நம்மளும் கொடுக்கும்படி நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆமே, ஆமே. இதை நம்ம தெரியாமலாக்கோ, ஐயோ நான் மரத்தோட ஒட்டி தான் இருக்கேன், ஆனால் நான் இப்படி தான் செய்வேன், தாரும் தாரும் அதை செய்யும் செய்யும். அடா சாத்தாலே, உனக்கு தெரியலையா நீ எங்கே இருக்கான்னு, நீ யாரோட ஒட்டிகிட்டு இருக்கான்னு தெரியலையா, யார் உன்னை புஷ்டியும் கொழுமையாக வச்சுருக்குன்னு தெரியாதா,
யாரை மாதிரி நீ மதுரமான மாம்பழமும் மதுரமான கனிகளை நீ கொடுத்துட்ருக்கா? நீனா கொடுக்குறா, நீனா உழைக்கிறா, நீனா ஆகாரம் எடுக்கிறா, நீ ஒன்றுமே செய்யலையே, திரும்ப நீ என்ன தாருன்னு அறிவு கிட்ட தரத்துல நீ ஏன் கேட்டுட்ருக்கா? ஆமே ஆமே ஹல்லேலூயா. நான் அதான் நான் சொன்னேன், எப்போவுமே நான் சும்மா இரு. அவர் சொல்லி சும்மா இருந்தா நான் சும்மா தான் இருக்கேன். ஆமே. எதுக்கு நான் சொம்பட்டை தூக்கிட்டு தலையில் வச்சுக்கிட்டு இருக்கணும்? என்ன நடத்துகிறவ அவர் எனக்குள்ளே இருக்காரு, நான் அவருக்கு பிள்ளையா இருந்தவ. அதுக்கப்புறம் என்ன ஆயிட்டேன்னு சொன்னால், கொஞ்ச நாள் ஆகும்போது தேவனோட சார்ந்து வாழும்போது அவருக்கு மனவாட்டி ஆகிவிட்டேன். ஹல்லேலூயா. முதல்ல அப்பா கூட இருந்து வளர்ந்து ஒரு ஸ்டேஜ் அவருக்குள்ள விசுவாசத்தை வளர்த்து வந்தோடனே அப்போ நினைக்கிறாங்க, இது என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் கட்டி கொடுக்கணும். ஹல்லேலூயா. என் பிள்ளைய என் மடியிலே வச்சுட்டு இருந்தா பத்தாதுன்னு சொல்லி ஒரு கல்யாணம் கட்டி கொடுக்கணும்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாரு, நம்மளை குமாரான கிறிஸ்துவுக்கு, மணவாளனாய கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாக ஒப்பு கொடுத்து விட்டோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு வர நினச்சிருக்கீங்களா? நீங்கள் யாரும் நினச்சிருக்கீங்களா? இல்லை, நான் நினச்சிருக்கிறேன். எனக்கு 16 வயசில் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனேயே ஜீசஸ் பிகம்ஸ் மை மணவாளன். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. தட்ஸ் ஃபேக்ட். அதில் ரொம்ப இதில் சொல்ல முடியாது, நிறைய காரியங்கள் தனியாக வந்தால் சொல்கிறேன். ஹல்லேலூயா. God is so great. அப்போது நீங்கள் மணவாளனுக்கு மணவாட்டி ஆயிட்டீங்கன்னா, மணவாளனுக்கு என்னெல்லாம் பிரியம், எப்படியெல்லாம் நடக்கணும்னு சொல்லி மணவாட்டி தன்னை முற்றிலுமாக மாற்றி விட்டாள். மணவாட்டிக்கும் சுயம் சாம்பல் ஆகிவிட்டது. நான் இப்படி தான் இருப்பேன், நான் என் வீட்டில் இப்படி தான் வளர்ந்தேன், நான் இவ்வளோ தான் ஜெபம் பண்ணுவேன், இவ்வளோ தான் நான் இயேசு கூட பேசுவேன், இப்படி தான் நடந்தேன். இல்லை, மணவாளனுக்கு என்னெல்லாம் எப்பெல்லாம் எந்தெந்த நேரம் எப்படி இருக்கலாம் பெருமோ அப்படியே நம்ம மாறிவிடுவோம். ஹல்லேலூயா. அதுதான் நீங்கள் மணவாளன் சொன்னேன். என் கணவன் நான் சொன்னேன், பாப்பா பிகம்ஸ் மணவாட்டி, ஆண்டவருக்கு கையில் தூக்கி கொடுப்போம். நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்க எவ்வளோ சந்தோஷமாக தூக்கி கொடுத்தோம். ஹல்லேலூயா. கிரியையில் வேணுமா? நீங்கள் சொல்லிட்டு இருந்தால் பத்தாது. நீங்கள் வேற யாரும் இல்லை, அப்பா பிதாவின் பிள்ளான்னு நீங்கள் இயேசுக்கு மணவாட்டி ஆகிவிட்டீர்கள். அப்போ உங்களுக்கு அந்தஸ்து எப்படி, உங்களுக்கு அவிசுவாசம் வரும்? உங்களுக்குள்ளேயே இயேசு வந்து விட்டாரு. உங்களுக்குள்ளே இருந்து அவரே தானே நடக்காது. முன்ன நீ காற்றுல நடந்தா என்ன, தீயில நடந்தா என்ன, சிங்க கெவியில் போட்டா என்ன, வானத்தில் பறந்தா என்ன, எங்கே பிசாசு 1000 பிசாசு இருந்தா என்ன, போடா பிசாசு நீ தோற்று போடுவேன். நம்ம பிள்ளை அப்பா அம்மா கிட்ட இருந்தால் வலிய சண்டைக்கு இழுத்துட்டு போட எங்கள் அப்பா கிட்ட இருக்காங்க. ஹல்லேலூயா. ஒருத்தரை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. we will become innocent and effortless people. ஹல்லேலூயா. அவருக்கு எது பிரியமோ, மணவாளனுக்கு எது பிரியமோ அதை அவர் நமக்குள்ள செய்யும்போது அவிசுவாசம் நம்மை விட்டு மாறிவிடும். ஹல்லேலூயா. எக்காரணம் கொண்டு வராது, அதான் முக்கியம். இன்னைக்கு கேட்டுட்டு நாளைக்கு அவிசுவாசியம் இருக்காதீங்க. அப்ப விசுவாசிகளை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்க உணர்வுகள் மாற்றப்படக்கூடாது. ஹல்லேலூயா. காதுகளவன் கேட்க கடவன், அவர் செய்தி தந்து கொண்டே இருக்காரு. உன்னுடைய அவிசுவாசம் உன்னை விட்டு நீங்கும்படி கர்த்தர் கட்டளையிட்டு கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இவ்வளவு செய்த உடனே நம்ம விரும்பிக்க மணவாட்டி ஆயிட்டோம். மணவாட்டி ஆனோடனே நம்ம ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டோம். மணவாட்டி நம்ம சும்மா இருப்போமா? கனி கொடுக்கணும். மணவாட்டியானா ஏதாவது கனி கொடுக்கணும். நம்ம என்ன செஞ்சிருவோம்? மணவாட்டி ஆயிட்டோம், இப்போ நம்ம கனி கொடுக்க தொடங்கிடுவோம். நம்ம இப்போ ஒன்றுமே தோணாது. நமக்கு கிரியைகள் ஏசப்பாக்கு எதெல்லாம் பிரியம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணுமே, வியாதியாக இருக்காங்களே, கஷ்டப்படுறாங்களே, இவங்க தீமை செய்துட்டே இருக்காங்களே, இவங்களை மன்னிக்கணும், இவங்களை ஆசீர்வதிக்கணும், இவங்களுக்கு வழியை சொல்லணும், இவங்க வியாதியை தீர்க்கணும், இவங்களுக்கு இயேசுதான் வழி என்று சொல்லக்கூடிய வெளிச்சத்தை காட்டணும், தெய்வ மகிமை இவங்க மேலே பிரகாசிக்கப்படணும். ஒரு தாகம் நமக்குள்ள இருந்து ஆழமாக வந்து கொண்டே இருக்கும். அந்த வந்து கொண்டு இருக்கிற அந்த தாகம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி நம்மை உணர்வு நமக்குள்ளே மாறிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம தேவனோடு பிள்ளையாக இருந்து அவருடைய மனவாட்டியாக இருந்து அவருடைய ஆத்துமாக்களை நம்ம ஈண்டெடுக்கும் பொழுது அவிசுவாசம் என்ற அசுத்தாவி நம்மை விட்டு மாறி
அற்ப விசுவாசம் சொல்ல அற்ப விசுவாச கிரியைகள் நம்மை விட்டு மாறி விசுவாசிகளாக தேவனுடைய பிள்ளைகளை தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நம்முடைய அவிசுவாசம் நீங்கும்படி நீர் கட்டளை கொடுத்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. உங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அப்பா பிதா என்று கூப்பிடக்கூடிய புத்திர சிறியாருக்கு தந்தீங்க. அடுத்ததாக உமக்கு மனவாட்டியாக நாங்கள் உமக்கென்று நியமிக்கப்பட நாங்கள் அதை அறிந்து கொள்ள எங்கள் உள்ளான மனுஷன் உள்ளான கண்கள் பார்வையிட கிருபை செய்வீங்க. நாங்கள் மனவாட்டி ஆன உடனே என் இயேசுக்காக குழந்தைகளை பெற்றெடுப்பது போல ஆத்துமாக்களை ஈன்றெடுக்க பாவிகளை இயேசு ரட்சித்தது போல பாவத்தில் சிக்குண்ட ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் விடுதலையாக்க, வியாதியிலிருந்து பிரச்சனையிலிருந்து கண்ணியிலிருந்து கஷ்டத்திலிருந்து விடுதலையாக்க எங்களுக்குள்ள நீ பலனை தந்தீங்க. உமக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவரே. எங்களுடைய அவிசுவாசம் முற்றிலுமாக நீங்கும்படி செய்து விசுவாசத்தினாலே எங்களை உறுதிப்படுத்தப்பட்டு இந்த பூமியிலே எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி உமக்கு சாட்சியாய் வாழ எங்களை எப்படி உபயோகப்படுத்தின கிருபைக்க நன்றி. முடிவுப்படையில் நிலைத்திருந்து கனி கொடுக்கிற விருட்சங்களாக உண்மை சார்ந்து ஜீவிக்க எங்களுக்கு பலம் தந்தபடியாக நன்றி. எல்லா துதி கனம் மகிமை இயேசுவுக்கு. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவுள்ள தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நாமம் மகிமையடைவதாக.